ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஐயோ, படம் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் ஆண்டோடைய பிள்ளையா வாழணும் அப்படின்லாம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? உங்களுக்கு யாருக்கு வந்திருக்கா? நீங்க இருக்கிறத பார்த்தா இன்னும் படம் பார்க்குறீங்க மாதிரி தெரியும். ரட்சிக்கப்பட்டு இப்ப ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்க என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்க? நான் இப்படி வாழணும், நான் இப்படி இருக்கணும், நான் இனி ஆண்டவருடைய பிள்ளையாகவே. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு ஆவியானுடைய வல்லமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது. அபிஷேகம் இறங்கினோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கால் தரையில இருக்காது. நான் இனி கர்த்தருக்காக செத்தாலும் பரவாயில்லப்பா. ஆனா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு லாங் டைம் தரிசனம் உங்களுக்கு உண்டாகுது. நான் உன்னை இப்படி கனம் பண்ணுவேன், உன் களஞ்சியம் நிரம்பும், நீ இப்படி ஆயிருவ, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவருடைய பிராமிஸும் ஆண்டவருடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கிற சொப்பனம், நம்ம வாழ்வியல் நடக்கிற சில அற்புதம், இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கு? ஆமா, இனி எனக்கு ஒரு குறை இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், என்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தரிசனம் வந்த பிறகு வாழ்க்கையில தடுமாற்றம். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படும் பொழுது பக்தியா இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறார்கள். இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி நான் வாழ்வேன் அப்படியெல்லாம் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு ஒரு அந்த நிலையெல்லாம் மாறி இன்னொரு உன்னத நிலைக்கு போகக்கூடிய நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் தடுமாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சிந்திக்க போறேன். ஆமென். சிந்திப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். இன்னொரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். யாராயிலும் நான் காலம் முழுவதும் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசியா இருக்க முடியாது. நான் காலம் முழுவதும் நான் இப்படியே ஜெபம் பண்ணுவேன், இப்படியே ஆராதிப்பேன், இப்படியே அபிஷேகத்தில் நிரம்புவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் அப்படி இருக்க முடியாது. உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்களை கொண்டு சில ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க மூலமாய் சில வரங்கள், வல்லமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்குள்ளாக தேவ தரிசனத்தை கொடுக்கிறார், தேவ நடத்துதலை கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்.